ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நம் அனைவரும் இருவரையும் வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இப்போது காண்போம். சுதந்திரம் அல்லது சுதந்திரம் என்றால் என்ன? இந்திய சுதந்திர தினத்தன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் உண்மையான தனி மனிதனின் சுதந்திரத்தின் கருத்தை விளக்குகிறார்கள். இன்று மனிதன் வரம்பற்ற சுதந்திரத்தை விரும்புகிறான். சுதந்திரம் என்றால் என்ன? ஞானத்தின் முடிவு சுதந்திரம், கலாச்சாரத்தின் முடிவு முழுமை, அறிவின் முடிவு அன்பு, கல்வியின் முடிவு குணம். மனிதனின் இந்த 4 குணங்களையும் நாளுக்கு நாள் இழந்து வருவதால் அவனது மனிதநேயம் குறைந்து வருகிறது. ஈஸ்வேச்சா, சுய விருப்பம் என்றால் என்ன? அது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒருவர் வெற்றி மற்றும் தோல்வியை சம மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியை விரும்புவதும் தோல்வியை வெறுப்பதும் சுய விருப்பத்தை உருவாக்காதே. உண்மையான சுதந்திரம் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் சமமாக கருதுவதில் உள்ளது. அதே உண்மை பகவத்கீதையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும், லாபத்திலும் இழப்பிலும், வெற்றியிலும் தோல்வியிலும் சம மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நண்பரை உங்கள் வீட்டுக்கு அழைத்திருந்தால் அவரது முகத்தை மட்டும் அனுமதித்து அவரது கால்களை வெளியே வர சொல்ல முடியுமா? மனிதநேயம் என்பது இருவரின் சமத்துவத்தில் உள்ளது. நல்லது கெட்டது இரண்டையும், வெற்றி தோல்வியும், புகழையும் அவப்பெயரையும் சமநிலையுடன் வரவேற்கவும். இதுவே சுய விருப்பம் அனுபவிக்கும் சரியான வழி. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு. மே மாதம் 8ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு. பாரதியார்களின் பெரும் அதிர்ஷ்டத்தை ஒருவர் எவ்வாறு விவரிக்க முடியும்? ஏனெனில் இறைவன் தாமே இந்த புனித பூமியில் மனித குலத்திற்கும் தெய்வீகத்தின் பாதை காட்ட பலமுறை அவதரித்து உள்ளார்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த அற்புதமான பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.